பார்லிமெண்ட்ல டிசம்பர் 12 வின்டர் செஷன்ல தேசிய ரத்த மாற்று மசோதா அதாவது நேஷனல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940, ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ரூல்ஸ் 1945 ஃப்ரேம் பண்ண கைட்லைன்ஸை தான் பிளட் டொனேஷன் அண்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனில் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஒரு ஸ்டேட்லேயும் பிளட் டொனேஷன் அண்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனில் ஃபாலோ பண்ணுற சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸில் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்டைசேஷனும் குறைஞ்சிட்டு வருது. ஸோ ஸ்டாண்டர்டைசேஷனை என்ஷூர் பண்ணுறதுக்காக இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட்லேயும் இருக்கிற பிளட் பேங்க்குக்கு லைசன்ஸ் கொடுக்கறது, டோனர் கிட்ட பிளட் கலெக்ட் பண்ணுறதுக்கான பாதுகாப்பான ப்ரொசீஜர்ஸ், பிளட் ஸ்டோரேஜ், ப்ராப்பர் டிரான்ஸ்போர்ட்டேஷன், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டாயமாக பண்ண வேண்டிய ப்ராப்பர் ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர், இதையெல்லாம் நேஷனல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அத்தாரிட்டி கீழே கொண்டு வர போகிறாங்க. அது மூலமாக சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை கண்காணிக்க போகிறாங்க. இதனால சர்ஜரி அண்ட் எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ், ப்ரெக்னென்ட் விமன், பிளட் டோனர்ஸ், ஜென்ரல் பப்ளிக்னு பிளட்டு தேவைப்படுற எல்லாருக்கும் நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் குறிப்பாக மரபியல் நோயான தலசீமியா நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. தலசீமியா நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தை உடம்புல சிவப்பு ரத்த செல்கள் உற்பத்தி ஆகாது. அதனால அவங்க லைஃப் டைமில் ரெகுலர் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அவசியம். தலசீமியா பாதிப்புள்ள குழந்தைகளுக்கு இது ஒரு வரம்னே சொல்லலாம். பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த மசோதா இன்னும் பாஸ் ஆகலை. இட்ஸ் வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல்.